ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, சிம்மம் லக்னம்.
சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக அஷ்டமச்சனி காலம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே, அதாவது எப்பேற்பட்ட யோக ஜாதகமாக இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகத்தான் செய்வாங்க. எதுவுமே பெருசாக கை கொடுக்காது. ஏன்னா அஷ்டமச்சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு வலுவாக இருக்கும். இது பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே செயல்படக்கூடியது தான். அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் சிம்ம லக்னத்தை காட்டிலும் சிம்ம ராசியினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அழுத்தம் என்பது இருந்துக்கிட்டு இருக்கும். பட் அதே நேரம் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் சனி அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இப்போ ராசிகள் இந்த ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை தான் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ரொம்பவுமே மன அழுத்தத்தை அது கொடுத்து கொண்டு இருக்குது. பட் எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்பவுமே கெட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆப்போசிட்டாக சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் அவங்களுக்கு நெகட்டிவாக வேலை செஞ்சாலும் கூட மற்ற கிரகங்களுடைய நிலை, குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் துன்பத்திலும் இன்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்க அப்பப்போ பார்த்துக்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக மற்றவங்க மூலமாக நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை பார்க்கக்கூடிய அவங்களே தான் மற்றவங்க மூலமாக சில நன்மைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. யாரோ ஒருத்தங்க குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆகாதவங்களாக மாறிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாருமே அப்படி இருக்குமாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களை தவிர்த்த மற்றவங்களால் சில நன்மைகள் ஆதாயங்கள் அப்படிங்கிறதும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதாவது ராசி நிலைகளின் அடிப்படையில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு சகாயம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் மற்றவர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இது அவங்களுடைய சகாயங்களின் மூலமாக உங்களுக்கு சகாயங்கள் நன்மைகள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் இது தனித்த நிலையில் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு சிரமங்களையும் சங்கடங்களையும் கொடுத்து கொண்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்க மூலமாக சகாயங்களையும் ஆதாயங்களையும் அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் பல பதிவுகளில் சிம்மராசி சிம்ம லக்னத்தை போதும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். அதே நேரம் யாரையும் முழுமையாக நம்பவும் கூடாது அப்படிங்கிறது சிம்மராசிக்கு பொருந்தும். ஏன்னா அந்த ராகு கேதுக்களுடைய நிலை இருக்கும்பொழுது யாரையும் முழுசாக நம்ப முடியாது. ஆனால் தன்னுடைய சகாயம் வேண்டி வரக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களை நாடி வரவே செய்வாங்க. அவங்கள பயன்படுத்திக்கங்க அப்படிங்கிறது தான் விஷயம். சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் தேடி போகக்கூடிய விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் வேண்டான்னு ஒதுங்கி வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை அதை தேடி வர ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்குது. அதனால் கெடுபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக இங்கே சொல்ல முடியறதில்ல. தனித்த நிலையில் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் காரியங்கள் கைகூடி வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனித்த நிலைகளில் ஒரு தனிமை பிரியர்களாக அவங்க மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. மற்றவங்களோட ஒரு ஒத்துழையாமை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நெருங்கி பழகியவர்கள் எல்லாமே கொஞ்சம் உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் புதிய நட்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் பொதுவாகவே மற்றவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதையே பட்டும்படாமல் வச்சுக்கிறதுனால யார்கிட்டையும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப மேலோட்டமாக பழகிங்க, அது உங்களுக்கு ரொம்பவுமே சாலச்சிறந்தது. அது எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, வேலை படிப்பு குடும்பம்னு எல்லாருக்கிட்டையுமே அப்படியே பட்டும்படாமலும் இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ஓவர் அஃபெக்ஷன் ஆகிட்டாலோ ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டாலோ அதெல்லாம் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது அது ஒரு மாதிரியாக டல்லான தன்மைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த ராகு கேதுக்குள்ள நிலை ஒரு தெளிவான முடிவை எடுக்கும்னா குழப்பிட்டு இருக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம், ஆனால் ஆப்போசிட்டில் அது வேறு மாதிரி போயிடும். நிஜம் என்ன அப்படிங்கிறத கண்ணில் காட்டாது. நம்மளாவே ஒரு யோகத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைய அந்த கிரக நிலைகளின்படி முழுக்க முழுக்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை தான். சும்மா ஜஸ்ட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு தெரியாத புரியாத காட்டில் உங்கள் கண்ணையும் கட்டி விட்டுட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு
விஷயத்துலேயும் அப்படி தான் ஸ்டெப்பை எடுத்து எடுத்து வச்சுட்டு வரீங்க. இதனால் உங்களுடைய கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நாளுக்கு நாள் உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் முழுமையாக பலம் படுத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது யோக நிலைகளுக்கு சால சிறந்தது. சந்நியாச நிலைகளை நோக்கி போகிறவங்க, மோட்சம் பெறுவதற்காக பல வழிகளை தேடி போகிறவங்களுக்கு இந்த மாதிரியான கால அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பட் இது நிதர்சன வாழ்க்கையில், யதார்த்த வாழ்க்கையில் இது அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்யும். ஏன்னா நிதர்சன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இங்கே பொருளும் பற்றும் தான் எல்லாமே காரணமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ரிவர்ஸ். அங்கே பற்றற்ற தன்மையும் பொருளற்ற தன்மையும் தான் வேணும். கிட்டத்தட்ட இப்போ அந்த சந்நியாச நிலைகளில் தான் இந்த ராசியும் லக்னம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் இப்போதைய நிலைகளில் இந்த ராசி லக்னத்துக்கும் ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகம். உங்களை நீங்களே அடையாளம் காண்பீங்க, உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நாம் இனி எதை நோக்கி போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பாதையை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இதெல்லாம் அமையுது. பொதுவாக இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் சோர்ந்து போக மாட்டாங்க. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் அதனுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அதை செயல்படுத்த முடியும். ஸோ அந்த பலத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டம் தான் இது. ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய அனுபவ அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். பட் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி, அது வாக்கியப்படி ஏற்படக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து பெருசாக ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பீங்க. தொழில், வேலை, உத்தியோகமாக நிறைய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த இடமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இப்போதைக்கு அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அதனால் வேலையில் ஏதாவது இடமாற்றங்கள் கிடைக்கிது அப்படின்னா அது தாராளமாக ஏற்றுக்குங்க. இதுபோல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தம் தரக்கூடிய நிலைகளில் இருக்குது. எவ்வளவு காசு வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் காணாமல் போயிட்டே தான் இருக்கும். சேமிப்புகள் அப்படிங்கிறதே நினச்சி பார்க்க முடியாத நிலைகள் தான் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. பட் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்களுடைய விரயங்களுக்கு ஏற்ப பண வரவுகள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கும். பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்காவது கொஞ்சம் சங்கடமில்லாத சூழ்நிலைகளை பார்க்க முடியும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்குள்ள அந்த வீடு, நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வாகன ரீதியான விஷயங்களில் சில சாதகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு இடம், வீடு வாங்குவதானாலும் சரி, கொடுப்பதானாலும் சரி, இந்த காலகட்டங்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சொத்து சுகங்கள் வகையில் தான் சொல்லலாம். ஸோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக இருந்துகிட்ருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிலே இருக்குது. ஸோ மந்தமான சூழ்நிலைகள் தான், ஆனால் மோசமான நிலைகள் இல்லை. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட் தான் இன்னும் உங்களை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கூட இந்த குடும்ப நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு இறக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு வரும். சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சிரமங்கள், அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரங்களில் கொஞ்சம் முடிவெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். மாத கிரகங்களின் அடிப்படையில் சில நல்ல பலன்களை இந்த விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது. இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கிறதுனால பிரிந்து போன விஷயங்கள், பழைய விஷயங்களை கிளறாமல் இருந்தீங்கனாலே கணவன் மனைவி உறவுகளில் சாதகமான நிலைகளை பார்க்க முடியும், தப்பிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர் நிலைகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். பட் ஸ்டில் அந்த அஷ்டமச்சனி செயல்பட்டு இருக்கிறதுனால மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க, சோர்ந்து போவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. அதனால் மாணவர்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய வகையிலும் சரி, ஸ்தான பலங்களின் அடிப்படையிலும் சரி, கல்வி வித்தைகளுக்கான நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான முறைகளில் செயல்பட்டு இருக்குது.
குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வகையில் அமையும். நல்ல திருப்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாணவர்களுக்கு இது அமையுது. ஆனால் தனித்த நிலைகளில் மாணவர்கள் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கோட்டை விட்டுடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஸோ ஓவராலாக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருடங்களாக இருந்த அளவுக்கு இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்க போகிறதில்லை. அடுத்த 2 வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்கள் மூலமாக ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. உங்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கை நிலை, தனிப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் மட்டும் அகலக்கால் வைக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாகவே இருங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய நிலைகள் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.